வணக்கம். உங்க ஜாதகத்துல குரு நீச்சமா இருக்காரா? ஐயோ, இத கேட்டோனே நம்மள பலருக்கும் ஒரு சின்ன பயம் வந்துடும் இல்லையா? ஆனா உண்மையில குரு நீச்சம்னா எல்லாமே கெடுதல் தானா? இல்ல அதுக்குள்ள ஏதாவது நல்ல விஷயங்களும் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, குரு நீச்சத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து ஆழமா பார்க்கலாம். சரி. அப்ப முதல்ல இந்த குரு நீச்சம்னா என்னங்க? ஜோதிடத்திலேயே ரொம்ப முக்கியமான முழு சுப கிரகம்னு சொல்லப்படுற குரு பகவான் ஒரே ஒரு ராசியில மட்டும் கொஞ்சம் பலவீனமா இருப்பாரு. அந்த நிலைய தான் நாம குரு நீச்சம்னு சொல்றோம். அது எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி. குரு பகவான் எப்போதெல்லாம் மகர ராசிக்குள்ள வர்றாரோ அப்போ அவர் தன்னோட இயல்பான பலத்தை இழந்து நீச்சமடைஞ்சதா சொல்வோம். நமக்கு செல்வம், ஞானம், குழந்தை பாக்கியம்னு எல்லா நல்ல விஷயங்களையும் அள்ளி கொடுக்கறதே குருதான். அப்பேற்பட்டவர் பலவீனமா இருக்கும்போது இந்த விஷயங்கள்ல சில சவால்கள் வரலாம். இதுதான் அதோட அடிப்படை. ஓகே, இப்போ குரு நீச்சம்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இத கேட்டதும் உங்க மனசுல வர முதல் கேள்வி என்ன? சரி, இதனால என் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதுதானே. இப்போ அதனால ஏற்படக்கூடிய சில முக்கிய சவால்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. பொதுவா பார்த்தா குரு பலவீனமா இருக்கும்போது ஒரு 3 முக்கியமான விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கலாம். ஒன்னு, கல்யாணம், குழந்தை பாக்கியம் மாதிரியான சுப காரியங்கள்ல ஒரு சின்ன தாமதம் ஏற்படலாம். 2வது, பணப்பற்றாக்குறை அல்லது பணத்தை சரியா நிர்வகிக்க முடியாம போறது. 3வது, ரொம்ப முக்கியமான நேரத்துல என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம ஒரு குழப்பம் வரது அல்லது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்காம போறது. இவ்ளோ சவால்கள பத்தி பேசின உடனே, அப்போ நீச்ச குருன்னா எப்போதுமே கெடுதல் தானான்னு ஒரு கேள்வி உங்க மனசுல எழும் இல்லையா? இது முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவான அமைப்பு தானா? பதில் நிச்சயமா இல்ல. இங்கதாங்க ஜோதிடத்தோட அழகே இருக்கு. ஒரு கிரகம் நீச்சமாகி, அதாவது பலவீனமாகி இருக்கலாம். ஆனா அதோட பார்வைக்கு எப்பவுமே ஒரு தனி சக்தி உண்டு. ஆமா, உச்சம் பெற்ற குருவோட பார்வை அளவுக்கு பலம் இல்லனாலும் நீச்ச குரு பாக்குற இடங்களுக்கு கூட நிச்சயம் சில நன்மைகளை செய்வார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விளக்கத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நீச்ச குருவோட பாதிப்புகளை அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான விதிவிலக்கு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அதோட பேருதான் நீச்ச பங்க ராஜயோகம். பேர்ல இருக்கு பாருங்க, நீச்சம் பங்கமாகி, அதாவது கேன்சல் ஆகி ஒரு ராஜயோகமா மாறுது. இது எப்படி நடக்கும்னா, குரு நீச்சம் அடைகிற மகர ராசியோட அதிபதி யாரு? சனி பகவான். உங்க ஜாதகத்துல அந்த சனி பகவான் மட்டும் வலுவா இருந்தார்னா இந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த யோகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஆரம்பத்துல கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் போக போக அவங்க விடாமுயற்சியால மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. சரி, ஒருவேளை ஏன் ஜாதகத்துல நீச்சபங்க ராஜயோகம் இல்லனா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. குருவோட அருள நாமளே பெருக்கிக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்கள் இருக்கு. இப்போ நாம அந்த பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம். குருவோட அருள பெற இது ஒரு 3 எளிய வழிகள். முதல் விஷயம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திய மனசார வழிபடுறது. 2வது, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறது. 3வதா, இது ரொம்ப முக்கியம், தர்ம காரியங்கள் செய்யறது. குறிப்பா ஏழை மாணவர்களோட படிப்புக்கு உதவுறது, மஞ்சள் நிறத்துல உடைகளை தானம் செய்யறது. இதெல்லாம் குருவோட அருள பல மடங்கு அதிகமாக்கும். இதெல்லாமே நம்மளால சுலபமா செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே குரு நீச்சம் பத்தின பொதுவான தகவல்கள் தான். ஆனா ஜோதிடம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே தனித்துவமானது, யுனீக்கானது. அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்தோட முக்கியத்துவத்தை பத்தி இப்ப பேசலாம். ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு நீச்சம் அப்படிங்கிறது உங்க ஜாதகம்ங்கிற முழு புத்தகத்துல ஒரு அத்தியாயம் மட்டும்தான். அதுவே முழு புத்தகம் கிடையாது. குரு உங்க ஜாதகத்துல எந்த வீட்ல இருக்காரு, எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்காருங்கிறத பொறுத்து பலன்கள் முற்றிலும் மாறும். அதனால பொதுவான விதிகளை மட்டுமே வச்சு ஒரு முடிவுக்கு வராம உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.